தியாக நினைவினை வாழும் வழிது, வாழும் பொருளினை உணரும் மொழிது, இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்கிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்திய சபையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த உன்னதமான கல்வாரி பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய வாசகங்கள் குறிப்பாக இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை மேற்கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நம் விருப்பத்திற்கு இணங்க வாழாமல் கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக ஆசிற்கு மேல் ஆசிரை நிரம்ப நாம் பெற முடியும். அப்படி அந்த ஆசிரை நாம் நிரம்ப பெறுவதற்கு நம்மையே நாம் தகுதியுள்ளவர்களாக்கி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இப்பலியிலே ஜெபிப்போம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்க்க மக்களுக்கு அருள்தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகி அவரை கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு நொய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்வோர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். நற்பெறுபெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழி நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்வோர் வாழ்வின் ஒளியில் கொண்டிருப்பர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்வோர் வாழ்வின் ஒளியில் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆண்டவரே, உம்மை பின்தொடர்வோர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்வோர்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவசனங்கள் 16 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, திருவையிலே 5 காலங்களாக பிரித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 5 காலங்களை பார்க்கிற பொழுது இந்த திருவருகை காலம், பிறகு கிறிஸ்து பிறப்பு காலம், அடுத்ததாக தவக்காலம், பாஸ்கா காலம், பொதுக்காலம், இந்த 5 காலங்களையும் பிரித்து ஜெபிக்க அழைப்பு கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த திருவருகை காலமும் தவக்காலமும் நாம் தியானிக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த 2 காலங்களிலும் ஆயத்தம், தயாரிப்பு, ஒருத்தல் முயற்சி, மனமாற்றம், இவைகளை பற்றியே நாம் சிந்திக்கிறோம், இவைகளை பற்றியே தியானிக்கின்றோம். அதன்படி நாம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து நாம் ஜெபிக்கிறோம். இது உட்புறமாக உள்ளது. வெளிப்புற அடையாளமாக இந்த ஊதா நிற உடுப்புகளை உடுத்துகிறோம். குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலும் தவக்காலத்திலும் இப்படி ஊதா நிற உடுப்புகளை உடுத்துகிறோம் திருப்பலியின் போது. அதே வேளையில் உன்னதங்களிலே கீதம் பாடாமல் நாம் அந்த தயாரிப்புக்காக ஆயத்தம் செய்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த திருவருகை காலத்திற்கும் தவக்காலத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது, தவக்காலம் என்கிற பொழுது கடவுளை நோக்கிய மனிதனின் தேடலாக இருக்கிறது. கடவுளை நோக்கிய மனிதனின் தேடலாக இருக்கிறது. ஆனால் திருவருகை காலத்திலே மனிதனை நோக்கியே கடவுளின் தேடலாக இருக்கிறது. மனிதனை நோக்கியே அதனால தான் கடவுள் மனிதனாக பிறக்கின்றார். அப்போ மனிதனை தேடி கடவுள் வருகிறார் இந்த திருவருகை காலத்தில். எல்லா மதங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்ன, கிறிஸ்தவத்தில் தான் இந்த கடவுள்
மனிதனாக பிறக்கின்றார், மனிதனை வந்து சந்திக்கின்றார். ஏன், எதற்காக? நம் மனித குலத்தின் மீது கொண்ட பேரன்பினால் கடவுள் மனித வடிவில் பிறக்கின்றார், நம்மளை சந்திக்கின்றார். அப்படி பிறக்கக்கூடிய, அதாவது பிறந்த அந்த மனிதனாகிய கடவுளை, இயேசுவை பல ஆண்டுகளாக மெசியா பிறப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். பிறப்பார், எப்பொழுது பிறப்பார், எப்படி பிறப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பாரா, மீட்பை கொடுப்பாரா, அரசியல் விடுதலை கொடுப்பாரா, அப்படி என்று பல எதிர்பார்ப்புகளோடு அந்த இஸ்ராயல் மக்கள் காலம் காலமாக பல ஆண்டுகளாக காத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி அந்த மெசியாவை அந்த யூதர்கள் முதலாக அவர்கள் தான் நிராகரித்தார்கள். அவங்க தான் ஏற்றுக்கலை. அவங்க தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க, மெசியா வருவார் பிறப்பார்னு சொல்லி. ஒவ்வொரு நூல்களையும், பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நூல்களையும் அவர் எப்படி வருவார், எப்படி இருப்பார் என்று சொல்லி அவரை பற்றி முன்குறித்தியே சொல்லப்பட்டு இருந்தாலும் அப்படி வந்த மெசியாவை முதலில் அவர்கள் தான் நிராகரித்தார்கள். அவங்க தான் அதிகமாக எதிர்பார்த்தது. அப்படி எதிர்பார்த்த மக்கள் அவங்களே முதலாக நிராகரிக்கின்றார்கள். எதுவுமே அவர்களுடைய விருப்பப்படி நடவாமல் இருந்ததனால் அவர்கள் மெசியாவை முழுவதுமாக நிராகரிக்கின்றார்கள். ஆனால் மெசியாவை பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தவர்கள் புறையினத்தவர்கள். அவர்கள் மெசியாவை கண்டுகொண்டார்கள், மீட்பை பெற்றார்கள், ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுக்கொண்டார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் மெசியாவை கண்டுகொண்டார்கள், நம்பினார்கள், ஏற்றார்கள், கண்டுகொண்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்படி எதிர்பார்த்திருந்த மெசியா, இவர்கள் எதிர்பார்த்தது போல மெசியா இல்லாதனால்தான் பல்வேறு புறக்கணிப்புகளை, எதிர்மறையான விமர்சனங்களை கொடுத்தார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இந்த விமர்சனங்கள், எதிர்பார்ப்புகள் முற்று பெறாமல் இருப்பது, எப்படிப்பட்ட நிலையில் வாழ வேண்டும் என்பதையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எசாயா இறைவாக்கினர் மிகவும் அற்புதமாக சொல்லுகிறார். ஒரு விவிலியத்தில் அழகான அந்த முரண்பாடை நாம் பார்க்கிறோம். அதாவது, ஏன் மெசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் ஏற்றுக்கொள்ளலை? 3 காரணங்களை விவிலிய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக, மெசியா ரோமையர்களுக்கு எதிரான அரசியல் விடுதலையை எடுத்து செல்வார், ஒரு அரசியல் செல்வாக்கோடு வருவார் அப்படின்னு நினச்சி அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆடம்பரமாக அல்லது ஒரு அரசராக, அரசியல் தலைவராக நமக்கெல்லாம் விடுதலை கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு யூதர்களிடம் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக ஆண்டவர் இயேசு நடந்து கொண்டார். அரசியல் விடுதலை கொடுக்க அல்ல, ஆன்மீக விடுதலை கொடுக்க. அதை முன்னிட்டுத்தான் ஆண்டவர் செயல்பட்டார். அப்போ இவங்க எதிர்பார்ப்புக்கு எதிர்மாறாவே இருந்துச்சு. அதனால் முதல் காரணத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார். முதல் காரணங்களால் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். இரண்டாவது, மத சட்டங்கள், யூதர்களின் ஒழுக்க, அதாவது சமூக முறைமைகள், அவருடைய மத சட்டங்களும் சமூக முறைமைகளையும் ஆண்டவர் இயேசு அவ்வப்பொழுது எதிர்க்கின்றார். ஏன் எதிர்க்கிறாரு? குறிப்பாக ஓய்வு நாள் சட்டத்தை நம்ம பார்க்குறோம். அந்த ஓய்வு நாள் சட்டத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த ஓய்வு நாளை தாண்டி மனிதநேயத்தை தூக்கி பிடிக்கிறார். எப்பா, அவன் சாக கிடக்கிறான், அவனுக்கு முடியலை, ஓய்வு நாளை குணப்படுத்துகிற ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லி அந்த சட்டத்தை மீறுகிறார். சட்டத்தை மீறுவதோடு மட்டுமல்லாமல் அங்கே மனிதநேயத்தை கொடுக்கிறார். அதை அவங்களால ஏற்றுக்க முடியலை, அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இதைத்தான் லூக்கா நற்செய்தியில் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஒரு உதாரணம், 13ஆம் அதிகாரத்தில் 10-17 வசனத்தில் படித்தோம்னா, 18 ஆண்டுகளாக ஒரு பெண் பேய் பிடித்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் தொழுகை கொடுத்து வருகின்ற பொழுது அவளை இயேசு கண்ணோக்கி அவளை குணப்படுத்துகிறார். அந்த பேயிலிருந்து குணப்படுத்தி பேயை விரட்டி அவள் உடல் சுகத்தை கொடுக்கின்றார். கொடுத்த உடனேயே எல்லாரும், அந்த தொழுகை கூடத்தில் உள்ளவர்கள் எல்லாம், குறிப்பாக தொழுகை கூட தலைவர் பார்த்துட்டு, என்னது ஓய்வு நாளில் குணப்படுத்த, மற்ற நாளில் குணப்படுத்தியிருக்கலாமே என்று அந்த ஓய்வு நாளை தூக்கி பிடிக்கிறாங்க. 18 ஆண்டுகளாக கஷ்டப்படுற பொண்ணை பார்க்கல, ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார், மற்ற நாளில் குணப்படுத்துகிறார். அன்றைக்கி அந்த அம்மா வந்திருக்குது, குணப்படுத்துகிறார். இப்போ மனிதநேயத்தோடு அங்கே செல்வார். இந்த மாதிரி ஓய்வு நாளை மீறுகிறார் என்று, அதே போல் சமய சடங்குகளையும் மீறுகிறார் என்று ஆண்டவர் இயேசுவை எதிர்க்கின்றார்கள், விமர்சனங்களை கொடுக்கின்றார்கள். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, யூதர்கள் தங்களை தூய இனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாங்கள், அப்போ நாங்கள் ஒரு தூய இனம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை எல்லாமே இழிவாக கருதினார்.
அப்படி இழிவாக கருதியது யாரெல்லாம் இழிவாக கருதினார்களோ அவர்களை ஆண்டவர் இயேசு அவர்களோடு உரையாடுகிறார், உடல் சுகம் கொடுக்கிறார், உள்ள சுகம் கொடுக்கிறார், அவர்களோடு உணவருந்துகிறார், உண்கிறார், குடிக்கிறார், அவர்களோடு சேர்ந்து எல்லாமே பயணிக்கின்றார். அப்போ அவர்களுக்கு மனிதநேயத்தோடு செயல்படுகிறார். அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் எல்லாம் பாவியெல்லாம் ஒதுக்கி வச்சோமே, இவர்களோட போய் ஆண்டவர் இயேசு உண்கிறார், அவர்களோடு பழகிறார், அவர்களுக்கு கொடுக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாருன்னு சொல்லி இதை பார்த்து தான் விமர்சனங்களை எதிர்மறை விமர்சனங்களை கொடுக்கிறார்கள். அதே வேளையில் நாம் ஒரு உதாரணம் கூட பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 19 சக்கேயு, அவர் வசூல் பண்ணக்கூடியவர். அவர் வீட்டுக்கு போகிறாரு, உண்கிறார், இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்த உடனே மற்றவங்களாம் எப்படி இவர் ஒரு பாவியோடு உண்கிறாரே, இவர் ஒரு யூத குணத்தில் உள்ளவர் எப்படி பாவியோடு உண்கிறாரே என்று எல்லோரும் முணுமுணுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். இதனால தான் பல்வேறு விமர்சனங்களை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக யோவான், திருமுழுக்கு யோவானை பேய் பிடித்தவன் என்றார்கள். அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவை பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டவர்களும் பாவிகளுக்கும் நண்பன் என்று இப்படி எதிர்மறையான விமர்சனங்களை கொடுக்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்படி ஆண்டவருடைய இயேசுவுடைய எதிர்பார்ப்பு கடவுளுக்கு ஏற்பக்கூடிய வாழ்வு, கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வாழ்வு. ஆனால் யூதர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? நம்முடைய எதிர்பார்ப்பு ஏற்ற மாதிரி இந்த மெசியா இல்லையே, அப்போ இவரை எதிர்க்கணியா, சண்டை போடணியா, அவரை கொல்லணியா அப்படின்னு அவங்க முடிவு செய்கிறார்கள். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இவர் இல்லை, வாழவில்லை அப்படின்னு சொல்லி இவர் நமக்கு பணி செய்யவில்லை என்று முழுவதுமாக எதிர்க்கின்றார்கள். அப்படி எதிர்க்கின்ற சூழ்நிலையில்தான் திருமுழுக்கு யோவான் முன் அறிவிக்கின்றார். திருமுழுக்கு யோவான் இவர் மெஸ்ஸியா, நான் மெஸ்ஸியா இல்லை, இவர் தான் மெஸ்ஸியா என்று அவர் முன்னறிவிக்கிறார். அதுதான் யோவான் நற்செய்தியில் 1:29 திருமுழுக்கு யோவானே சொல்லுகிறார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர் பாருங்க அப்படின்னு சொல்லியுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை, மீண்டும் எதிர்க்கின்றார்கள். அப்படி அவரையும் திருமுழுக்கு யோவானையுமே அவர்கள் குறை சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த நாளிலே தியானிக்கின்ற நாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழ்கிறோமா, கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழ்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நிறைய நேரங்களில் இப்போ இந்த பேராலயத்தில் கூடியிருக்கிறீங்க, உங்களுடைய தேவைகளை, சிந்தனைகளை, எனக்கு இது நிறைவேறணும், இது மாதா வழியாக எனக்கு கடவுள் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், இந்த நோயை குணமாக்கணும்னு சொல்லி நம்முடைய விருப்பங்களை கடவுள்கிட்ட எடுத்து சொல்ல வந்திருக்கீங்க. யாராவது கடவுளுடைய விருப்பப்படி கடவுளுடைய விருப்பத்தை நான் எடுத்து சொல்லி ஜெபிக்க வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கடவுளுடைய விருப்பப்படி நான் வாழணும், கடவுளுடைய விருப்பத்தை நான் எடுத்து சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி யாராவது நம்ம வந்திருப்போமா? ரொம்ப கஷ்டம், 1-2 பேர் தான் இருப்பீங்க. ஆனால் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி தான் நம்முடைய விருப்பங்களை கடவுள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு தான் அங்கே வந்திருக்கீங்க. நல்லது தான். ஆனால் அதற்கு முன்னாடி கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை நீர் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை, எப்படிப்பட்ட வாழ்வு? அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே ரொம்ப அற்புதமாக எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். அதாவது பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவனும் செல்ல வேண்டிய வழியில் நடத்துகிறவனும் நானே. உனக்கு கற்பிக்கிறவரும் கடவுள் தான், உன்னை நல்ல வழியில் நடத்தக்கூடியவனும் கடவுள் தான். எப்போ நீ கடவுளுடைய கட்டளைகளை கடவுளுடைய கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் நிச்சயமாக நான் கற்பிப்பது நீ ஏற்றுக்கொள்வாய், விசுவசிப்பாய். அதே நேரத்திலே இப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொண்டுள்ள போல நிறைவாழ்வு ஆற்றை போலும், உனக்கு வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வரும் சொல்கிறார். கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீ வாழ்ந்தால் வெற்றி வாகை உனக்கு நிறைவாக கிடைக்கும், வெற்றி வாகை நிறைவாக கிடைக்கும். பிரியமானவள், இப்படி நிறைய நேரங்களில் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்வதற்காக இந்த ஜெபத்தை பயன்படுத்துவோம். கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீர் வாழ்ந்து உன் தேவைகளை எடுத்துரைக்கின்ற பொழுது நிச்சயமாக நிறைவேறும். கிரேக்க நாட்டில் அந்த கிராமப்புறங்கள்லேருந்து வேட்டைக்கு போவாங்களாம். வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் என்ற ஒரு தெய்வத்திடம் ஜெபம் பண்ணிட்டு போவாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு வேட்டையாட போகும்பொழுது வேட்டையாடிட்டு நல்லா கிடைச்சிதுன்னா வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படி கிடைக்கலனா திரும்ப ரிட்டர்ன் வரும் பொழுது வந்த ஒரு பான் என்ற ஒரு தெய்வத்தை சாட்டையால் அடிப்பாங்களாம். பான் என்ற தெய்வத்தை சாட்டையால் அடிச்சுட்டு, ஏன்னா ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தோடு அந்த தெய்வத்தை சாட்டையால் அடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா இவங்க எதிர்பார்ப்புக்கு மாறாக, எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி கிடைக்கல, அப்போ இந்த தெய்வம் தான் காரணம்னு சொல்லி சாட்டையால் அடிப்பார்களாம். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை அந்த கிரேக்க இதில் நம்ம பார்க்குறோம். இன்று நிறைய நேரங்களில் இப்படி நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று
நாம் வராமல் கடவுளுடைய விருப்பப்படி நாம் வாழ்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை, அருள் வரங்களை, நம்முடைய தேவைகளை, ஜபங்களை கேட்பார், நிறைவாக கொடுப்பார். அப்போ நீ எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை நீ மேற்கொள்கிறாயோ, கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து வாழ்கின்றாயோ, நிச்சயமாக கடவுள் உனக்கு அன்னை வழியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவைகளையும் நிறைவு செய்வார். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்வை, கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை மேற்கொள்ள நமக்கு வேண்டிய தேவைகளை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கையெல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திடணும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தலும் மறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினவாழும் அருள் தருவாய். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் என்னில் கலந்திட. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினவாழும் அருள் தருவாய். எல்லை எல்லா அன்பளி அன்று என்னை தேர்ந்தார். உள்ளங்கையில் போரித்து உந்தன் அன்பில் நீரைத்தாய். உள்ளங்கையில்
பெயர் சொல்லி அழைத்தாய். என்னை நீ அறிந்தாய், பெயர் சொல்லி அழைத்தாய். என்னே உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னே உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னை நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் வாழும் அருள் தருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வாதம் என்றாடுவோம். ஆற்றலும் அன்பமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு